அனைவருக்கும் வணக்கம். இவங்க பேர் வந்து அமேரா. இவங்களுக்கு வந்து பர்த்டே. அதை செலிப்ரேஷன் பண்றதுக்காண்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க சண்டே ஒருத்தவங்க வீட்டுல மீட் பண்ணுவோம் எல்லாருமே. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்றதுக்காண்டி அவங்கள ஒரு இடத்துல விட்டுருவோம். ஆனா சொல்ல போனா அது விஷயம் கிடையாது. ஓசி சோறு சாப்பிடறதுக்காண்டி ஒருத்தவங்க வீட்டுக்கு போவோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் குழந்தைங்க எல்லாம் விளையாடும் போது எல்லாருமே நாங்க எல்லாம் போயிட்டு தனியா போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவோம். பெண்கள்லாம் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிருவோம். சரி வாங்க சமைக்கிற வீடியோ பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான் பண்ணலவங்க நம்மள பிராணை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பண்றாங்க. இவங்க பண்றாங்க ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். பண்ணிட்டே இருக்காங்க. பக்கத்துல வந்து ரசம் வந்து வெந்துகிட்டு இருக்கு. ரசம் கிடையாது, அது வந்து புளி தண்ணி. சாப்பிட்டு பார்த்தாதாங்க தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ரசம் ரசம் சொல்ற அவளும், ஆனா அது ரசம் கிடையாது, புளி தண்ணி. இவங்க வந்து நண்டுக்கு ப்ரெஷ் பண்றாங்க பாத்தீங்களா. இவங்க ப்ரெஷ் பண்றாங்களோ இல்லையோ, நண்டுக்கு நல்லா ப்ரெஷ் பண்ணி அழகா பக்கத்துல கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அது ஃபுல்லா அவங்க பண்ண கிளீனிங் தான். நல்லா நண்டை ஃபுல்லா உயிரோட இருந்த நண்டு எல்லாத்தையுமே சுடுதண்ணில போட்டு அதை க்ளோஸ் பண்ணி அழகா ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா பக்கத்துல. இது வந்து சாப்பாடு. இந்த சாப்பாடு மட்டும் நான் பண்ணது காரணம் என்னன்னா, இதுதானே கஷ்டமான ஒர்க்கு. அதனால இது மட்டும் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த நண்டை பாத்தீங்களா பக்கத்துல கிளீன் பண்ணி போட்டுட்டு இருக்கா பாத்தீங்களா. நண்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்ட. பக்கத்துல ஒரு மீன் டப்பா வேற இருக்கு. டப்பா நிறைய மீனையும் நல்லா கிளீன் பண்ணி அதுக்கு மசாலா எல்லாம் தட்டணும். இந்த மேடம் தான். இன்னும் கொதிக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ரசம் வந்து கொதிக்குது. ஒருவேளை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை கொதிக்க வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கொதிக்குது, ரொம்ப நேரமா கொதிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேடம் நண்டை கிளீன் பண்ணி முடிக்கலன்னு நினைக்கிறேன். மீன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க நீட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. இவங்கெல்லாம் வந்து நம்ம முதியோர் அணி. அடுத்து நாளைக்கு வந்து வைஃப் கிட்ட யார் அடி வாங்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, முதியோர் அணி இல்ல, இளைஞர் அணி. இது வந்து நம்ம வீட்டு ஹீரோ சார் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது தள்ள முடியல. நகல்றான்னு அதுட்ட போட்டி போட்டுட்டு இருக்காரு. இன்னும் இப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு போல. சோனமுத்தா ஸ்டார்ட் ஆயிடுச்சா அந்த அளவுக்கு சொல்லி போய்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இங்க வந்து நம்ம ஸ்டார் என்ன நார்மல் மனுஷனுக்கு வந்து கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும். ஆனா இந்த குழந்தைகளுக்கு வந்து தொட்டாலே கரண்ட்டுக்கு ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி உடந்து நடந்துட்டு இருக்கும். அவங்க அம்மா பிடிச்சு இழுக்கிறாங்க. ஆனா சால் நகர மாதிரி தெரியல. இப்ப பாருங்க, நம்ம ஒரு ரிக்கூடு வருவாருங்க அங்க பாத்தீங்களா. மேக்கப் பாருங்க, இங்க பாருங்க. அண்ணன் ரெடி ஆன மாதிரி தெரியல. மீனை நீங்க ரெடி பண்ணீங்களா இல்ல மீன் உங்களை ரெடி பண்ணதான் தெரியலையம்மா. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நண்டு கொதிச்சுட்டு இருக்கு. அது கொதிக்குது கிட்டத்தட்ட 2 மணி நேரமா. பரவாயில்லையே, மீனை பொறிச்சு வச்சிருக்காங்களே, பரவாயில்ல. உயிரோட மீன் வந்துடாம பக்கத்துல புளி தொக்கெல்லாம் கரைச்சி வச்சதெல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னா முட்டை வெந்துருச்சு. அடுத்து நம்ம செலிப்ரேஷனுக்கு வந்துட்டோம். இப்ப மேடத்துக்கு வந்து செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் கை தட்டுறாங்க. எம்மா நீ வேற எங்கம்மா போற, வந்து நில்லுமா, எங்கம்மா கிளம்புற. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நடிக்கிறானே, கொடுத்த காசை விட அதிகமா நடிச்சிட்டு இருக்கானே. அடுத்து என்னன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கேக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லா குழந்தைகளும் பேபிக்கு வந்து கேக்க ஊட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா ஊட்டி விடுறாங்க. பேபி எல்லாம் ஊட்டுறாங்க. அடுத்து என்னன்னா நம்ம ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடுற வேலை தான். பாத்தீங்களா, இன்னைக்கு ஒரு நாள்ல எத்தனை குழந்தைங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்கன்னு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இவங்களுக்கு மட்டும் ஹாப்பி கிடையாது, குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு, பெண்களாலும் சரி ஆண்கள்னாலும் சரி எல்லாருமே அன்னைக்கு ஹாப்பியா இருந்தோம். ஒரே என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. நல்லா சமைச்சு எல்லாரும் ஒண்ணு போல உட்காந்து சாப்பிடுறது எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. சண்டேனாலே ஒரு மாதிரி. அடுத்து என்ன, எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அடுத்து வந்து ஃபுட்டை பார்க்கலாமா. இது வந்து நண்டு, மீன், இது சாதம். அதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இது பிராணு. ரொம்ப நேரமா கொதிச்சுச்சுல, அந்த பிராணு தான் அது. அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருக்காங்க. மோர் குழம்பு, ரசம். அவ்வளவுதான். சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிடுவாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்களும் வாங்க சாப்பிடுறதுக்கு. எல்லாரும் வந்துருங்க சாப்பிடுறதுக்கு. வாங்க சாப்பிடலாம். இப்ப வந்து முதிர் அணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி முதிர் அணி இல்ல, இளைஞர் அணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சது மாதிரி இளைஞர் அணி வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். வாங்க நீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ஓசி சாப்பாடு பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் யாரு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அவங்க வீட்டுல போய் ஒரு ஓசி சாப்பாடை போட்டுருவோம். உங்களுக்கு நாங்க வீடியோ போடுறோம்.